வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. தேவையறிந்து பொதுமக்களை தேடி சென்று உதவி செய்யும் சிவானந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அன்பு இல்லங்கள், முதியோர் காப்பகங்கள், வறுமையில் வாடும் பெரியோர்கள் மற்றும் தாய்மார்கள் ஆகியோரின் வயிற்று பசியை நீக்கும் சிவானந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். தொடர்ந்து பல்வேறு சமூக சேவைகளை செய்து வரும் சிவானந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் 22/11/2024 அன்று ஏழை எளிய மக்களுக்கு சிவானந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அன்னதானம் வழங்கினர். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வெள்ளிக்கிழமையாக அமைந்து இன்று மதிய உணவு வழங்குவதற்கு சிவனந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவர்களுடைய நிறுவனத்தின் சார்பாக இன்று நமது சுத்த சன்மார்க்க தெய்வீக சங்க அறக்கட்டளையில் இன்று உணவு வழங்கியிருக்கின்றார்கள். மதிய உணவு அவர்களும் அவர்கள் சார்ந்த குடும்பத்தினரும் உறவினர்களும் நண்பர்களும் அந்த அறக்கட்டளையினுடைய அங்கத்தினர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் திகழரும் கீர்த்தியும் பெற்று சுத்த சன்மார்க்க நன்னெறியை கடைபிடித்து அதன் பயனாக கடவுள் நிலையிலிருந்து அம்மையமாதங்க நிலையினை இவர்கள் ஒவ்வொருவரும் பெறுதல் வேண்டும். மேலும் இங்கு வந்து உணவெடுத்து செல்கின்றவர்கள் உண்மையால் கஷ்டப்படக்கூடிய சூழல் உரைவாங்க வேண்டும். மது மாமிசம் அர்த்தமாக பெற வேண்டும். அனைத்து உயிர்களும் கருணை காட்டி தொழிற்சை பொருளாக விளங்கி அதன் பயனாக பிறப்பையும் இறப்பையும் தவிர்த்துக்கொண்டு ஒளிசுரத்தோடு நித்தியத்தோடு பேரின்பமயமாக எக்குறையும் எத்தடையுமில்லாமல் என்றும் எல்லோரும் எப்பொழுதும் விளங்கிக் கொண்டே இருந்தல் வேண்டும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கோவை மாவட்டம் கோவை வடவள்ளியில் பொதுமக்களின் ஆதரவுடனும் வாழ்த்துக்களுடனும் சிறப்பாக செயல்பட்டு வரும் சிவானந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் கோவை சௌரிபாளையம் பகுதியில் இயங்கி வரும் சுத்த சன்மார்க்க தெய்வீக சங்க அறக்கட்டளையின் திருமண்டபத்தில் அதன் அருகே உள்ள சுற்றுப்பகுதியில் வாழும் ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் சிவானந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் ட்ரஸ்டின் மேனேஜிங் டைரக்டரும் குருஜியுமான சரவணகுமார், மேனேஜிங் ட்ரஸ்டி மாதாஜி சந்திரம்மா மற்றும் கராத்தே மற்றும் சிலம்ப மாஸ்டர்களான ட்ரஸ்டிகள் பாலன் மற்றும் ரமேஷ், ட்ரஸ்டின் செய்தி தொடர்பாளர் அதிரடி காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்து மகிழ்ந்தனர். அன்னதானத்தை வாங்கி உண்டு மகிழ்ந்த ஏழை எளிய மக்கள் சிவானந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகிகளுக்கும் அன்னதான உணவு வழங்கும் நிகழ்ச்சியை சுத்த சன்மார்க்க தெய்வீக சங்க அறக்கட்டளையின் திருமண்டபத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நிர்வாகத்திற்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியின் இறுதியில் சிவானந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகிகளும் சுத்த சன்மார்க்க தெய்வீக சங்க அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு பிரத்யேக பேட்டி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
சிவநந்தி ட்ரஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்து நடத்திட்டுருக்கோம். இதில் வந்து அம்மா வந்து சந்திரம்மா அவர்களையும், சரவணகுமார் சிலம்ப மாஸ்டர் அவர்களும், கராத்தே மாஸ்டர் ரமேஷ் நானாகியும், சிலம்ப மாஸ்டர் அண்ணன் பாலன் அவர்களும் சேர்ந்து இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை. நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி சவுரிபாளையத்தில் உள்ள வள்ளலார் அறக்கட்டளைக்கு வந்து வயதானவங்க பெரியவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து அன்னதானம் பண்ணணும்னு எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களுடைய ஆதரவும் எங்களுடைய முயற்சியும் வெற்றி வரையில் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். கடந்த சில மாதங்களாக நாங்கள் இந்த சிவநந்தி ட்ரஸ்ட்டில் நாங்கள் அதில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். மேலும் எங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்க. எல்லோரும் உங்களுடைய முடிஞ்ச வரைக்கும் ஒரு உதவி செய்யுங்க. எல்லாருடைய உதவிகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு சேவை செய்ய முடியும். தனிப்பட்ட ஒரு நபர் வந்து யாருமே அது பண்ண முடியாது. எல்லாம் கூட்டாக இருந்து நம்ம அதை செயல்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்ம நாட்டில் ஒரு பஞ்சங்கிறது எதுவுமே இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழியாக இருக்கும். எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் எங்கள் சிவநந்தி ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணுவோம். மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு எங்களுடைய டீம் ஒரு உறுதுணையாக இருக்குன்றதை நாங்கள் இந்த வேலையில் நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரவணகுமார். நான் வடவள்ளி பகுதியிலிருந்து வருகிறோம். நாங்கள் வந்து சிவநந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கேன். அந்த உருவாக்கின அமைப்பில் வந்து நான் மேனேஜிங் டைரக்டராகவும், இவங்க அம்மா திருமதி சந்திரா சம்பத் அவர்கள் வந்து மேனேஜிங் ட்ரஸ்டியாகவும், திரு ரமேஷ் மாஸ்டர் கராத்தே சிலம்பம் ரமேஷ் மாஸ்டர் பாலன் இவங்களும் ட்ரஸ்டியாக எங்களோடு சேர்ந்து உதவி பண்ணிட்டு வந்துருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவை மாவட்டம் சௌரிபாளையம் பகுதியில் இருக்கிற சுத்த சன்மார்க்க தெய்வீக சங்க அறக்கட்டளை, அந்த வள்ளலார் ஐயாவுடைய இடத்துக்கு வந்து அறக்கட்டளையுடன் இணைஞ்சு அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கும் மதிய நேரம் உணவளிக்கும் ஒரு இதை நாங்கள் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை ஏற்படுத்தி கொடுத்த குமரேசன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மிக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்னும் பல நிகழ்ச்சிகள் நாங்கள் செய்ய திட்டமிட்டுள்ளோம். அதுக்கு எங்களால் எங்கள் டீமால் மட்டும் இந்த உதவிகள் செய்ய முடியாது. மக்களாகிய உங்களுடைய பேராதரவுகள் எங்களுக்கு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறையா பொதுமக்களுக்கு செய்ய முடியும், ஏழை எளிய மக்களுக்கு செய்ய முடியும். ஓம் நமச்சிவாய. இந்த நிமிஷம் சிவநந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் இருந்து நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். இதில் முதல் காரணமாகப்பட்டது மூத்த குடிமக்களுக்கும் தேவையான அனைத்தும் நாங்களே தேடி போய் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று வரையிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளும் பாய் தலகாணி பின்ன ஏதாவது மருந்து மாத்திரைகள் வேணும்னாலும் கொண்டு போய் கொடுத்துட்ருக்குறோம். அவங்களுக்கு வேண்டிய அந்த வஸ்திர தானமும் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச உதவியை இது இருக்கிறோம். இனி மேலும் மேலும் உயரணும்னு சொல்லி மக்களாகப்பட்ட வல்லாருடைய அறக்கட்டளையில் பேசக்கூடிய பெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. முதியோர்களுக்கும் இல்லாதப்பட்டவருக்கு இன்று அன்னதானம் விடப்பட்டது. அதுவும் பெரும் பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். இது மேலும் தொடர்ச்சியாக வந்துங்க எங்களுக்கு நல்லபடியாக முடியும். இன்னும் நிறைய பேரை சந்தித்து பெரிய வெளியூரில் இருக்கிறவங்கள கூட தேடி போய் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் ஒரு முயற்சியாக ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கோம். இந்த சங்கல்பத்தில் வள்ளலார் அறக்கட்டளை சேர்ந்தவங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக நாங்கள் இதில் வெற்றி அடைவோம், ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஜெய் ஸ்ரீராம். ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பர்கள் அனைவருக்குமே அடியனுடைய சுத்த சன்மார்க்க தெய்வீக சங்க அறக்கட்டளை அங்கத்தினர்கள் சார்பாக மதிய நேர வணக்கத்தினை உரித்தாக்குகிறேன். இன்று நமது சன்மார்க்க சங்க அறக்கட்டளைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் வடவள்ளி பகுதியை சேர்ந்த சிவநந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அங்கத்தினர்களாகிய சரவணகுமார் மேனேஜிங் ட்ரஸ்டி,
சந்திரா அம்மா மேனேஜிங் ட்ரஸ்டி மற்றும் பாலா மாஸ்டர், ரமேஷ் மாஸ்டர் ஆகியோர்கள் சார்பாக இன்று நமது சன்மார்க்க சங்க அறக்கட்டளைக்கு இங்கு வருகை புரிந்த ஏழைப்பாளை மக்களுக்கெல்லாம், முதியவர்களுக்கெல்லாம் மதிய உணவு, குழம்பு, ரசம், முறுக்கு, இனிப்பு, பழம் இவை போன்றவைகளை வழங்கி இன்றைய மதிய உணவை இவர்கள் ஒரு சிறப்புணவாக வழங்கி இந்த சிவனந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அங்கத்தினர்கள் சார்பாக வழங்கி இவர்களை எல்லாம் மகிழ்வித்தார்கள் என்று. அதோடு மட்டுமல்லாது இந்த சுத்த சன்மார்க்க தெய்வீக சங்க அறக்கட்டளைக்கு வரக்கூடிய இந்த ஏழை மக்களுக்கெல்லாம் நாங்கள் தொடர்ந்து எங்களால் ஆன உதவிகளை எல்லாம் செய்வோம் என்று உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு சிறப்பு நிலைகளிலே நாம் உங்களுக்கு உதவ முடியும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அளவிலே அவர்களும் அவர்கள் சார்ந்த இந்த சிவனந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அங்கத்தினர்கள் எல்லாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கின்ற குரலுக்கு ஏற்பவும், ஈதல் இசைப்பட வாழ்தல் அக்தலது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்கின்ற குரலுக்கு இணங்கவும், அற்றார் அடிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி என்கின்ற அந்த திருக்குறளுடைய அருள் கருத்துக்களுக்கு இணங்க இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் விளங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய தனிப்பெரும் கருணையானது இவர்களுடைய உள்ளம் புறமும் எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம் எவ்வண்ணம் வேண்டியனும் அவ்வண்ணம் ஈன்றலும் பதம் என் போன்றவர்க்கு மிக பொன் போன்ற கருணையது இதயத்து இருக்கும் பதம் எப்படி எண்ணியது என் கருத்து இங்கு எனக்கு அப்படி அருளிய அருட்பெரும் ஜோதி யாரே என்னினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே என்று அந்த சிதம்பர சிவமானது இவர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய தனிப்பெருங்கருணையை வேண்டி விண்ணப்பித்து இவர்களை வாழ்த்தி வணங்குகின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஹரி ஓம் நமச்சிவாய. மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்காக சிறப்பு ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.